மகேந்திரன் சார் எழுதின ஸ்கிரிப்ட் 2இல் 1 அப்பா வந்து நாடகமாக போட்டார். அது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. இந்த நாடகம் தான் பின்னாடி தங்கப்பதக்கன்ற படமாக ஆச்சு. அதை பற்றி சொல்லுங்கள். அப்பா வந்து சண்முகா தியேட்டர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா ட்ரூப் வச்சுருந்தார். நிறைய டீம்ஸ் அதுலேருந்து நிறைய உருவாகியிருப்பாங்க. அதில் வந்து மகேந்திரன் அங்கிள் ஒருத்தர். அதில் வந்து இளையராஜாவுடைய அண்ணன் திரு பாஸ்கர் அவரை பற்றி கேள்விப்பட்டு பாஸ்கர் அண்ட் கங்கை அமரன் அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ட்ராமாக்கு வந்து மியூசிக் போட்டிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது இந்த விஷயம். ஸோ அப்பத்துலேருந்தே அப்பாவுக்கு வந்து அவங்களும் பயங்கர க்ளோஸ். மகேந்திரன் அங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் நல்லா டெவலப் பண்ணி இந்த ட்ராமா வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல் ட்ராமாவை வந்து சண்முகா தியேட்டர்ஸில் வந்து ஒரு 100 நாடகங்கள் வந்து அரங்கேற்றம் பண்ணிட்டாங்க. அந்த அரங்கேற்றம்லாம் நல்லபடியாக ஆனதுக்கப்புறம் இவர் சிவாஜி கணேசன் அவரே தானாக வந்து பார்த்தாரா இல்லை வந்து அவர் இன்வைட் பண்ணி இது தலைமை தாங்கத்துக்கு கூப்பிட்டுருந்தாங்களா தெரியல 100வது நாடகத்துக்கு. அப்பா அவர் வந்து அந்த ட்ராமா பார்த்தோன்னே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருக்காரு. சௌத்ரிங்கிற கேரக்டரில் வந்து அப்பா நடிச்சிருப்பார். ஒரு பயங்கரமான ஒரு சீன் ஒன்று வரும். பையன் ஏமாத்தினது ஏதோ ஒரு சீனில் வந்து நடந்து வருவார். ஒரு ரஜினி இவரை பார்த்தீங்கன்னா கூட சிவாஜி அங்கிள் நடந்து வரது கூட அந்த மாதிரி தான் இருக்கும். அப்பா வந்து ரொம்ப பயங்கர ஸ்லோ வந்து பயங்கர அப்ளாஸ் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சீன் அது. ஸோ அந்த ட்ராமாவை கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு 10 தடவை வந்து அவர் பார்த்துருக்காரு. அது பார்த்த உடனே பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகி இந்த ட்ராமாவை நான் வாங்கிக்கிறேன்னு அப்படின்ற மாதிரி சார் தான் சொல்லுவார் அவர் வந்து அப்பாவை. ஏன்னா இவர் கொஞ்சம் கோவக்காரங்கிறனால எல்லாருமே ரொம்ப இதுவாக தான் பேசுவாங்க. அப்பா அவர் வந்து நான் இந்த இது வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ அப்பாவும் சரின்னு ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் ட்ராமா இது பண்ணாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு 2 பேருக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. அப்போ எஸ்ஏ கண்ணன் தான் வந்து அந்த ட்ராமாவுக்கு வந்து டைரக்டர். இவர் வந்து மகேந்திர அங்கிள் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர். ஸோ எஸ்ஏ கண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து எப்போவுமே ரெகுலராக வந்து சிவாஜி நாடக மன்றத்தில் அவர் தான் டேரக்டராக இருப்பார். எஸ்ஏ கண்ணன் அவர் நிறைய படத்தில் கூட நடிச்சிருப்பாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம், எஸ்ஏ கண்ணன் நம்ம நடிகர் அவர் தான் இந்த ட்ராமாக்கும் வந்து டேரக்டராக இருந்திருக்காரு. அப்போது ஏதோ ஒரு பணத்து விஷயமா ஏதோ ஒன்று குடுக்கல் வாங்கல் விஷயமா அந்த ட்ராமாவை வாங்கினதுக்கப்புறம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஒரு டக்கஃபார் நடந்திருக்கு. அப்போ வந்து எஸ்ஏ கண்ணன் தான் நடுவில் இருந்து சமாதானப்படுத்தியிருக்காரு. ஸோ அந்த ட்ராமா அதுக்கப்புறம் வந்து திரைப்படமாக வரும்போது உங்களுடைய தந்தையார் திரு விகேஆர் அவர்கள் வந்து அந்த படத்தில் நடிச்சிருப்பார். அந்த கதாபாத்திரத்தை வந்து ஆக்சுவலா எங்க அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய கதாபாத்திரம். இவங்களுக்கு நடந்த டக்கஃபார்னால அந்த கதாபாத்திரத்தை அவர் கொடுக்கல. உங்க அப்பா வந்து எங்க அப்பாவோட பாத்திரத்தை வந்து திருடி இருக்காரு. Greens Traditional Face Wash யூஸ் பண்ணு. இது நமக்கு தரும் bright and glowing skin naturally. Greens Traditional Face Wash.